நல்லா வாழை இலையை கழுவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பாடு போட்டு நல்லா கொஞ்சமாக சாப்பாடு போட்டு குழம்பு அப்படியே லைட்டாக இப்படி ஊற்றிட்டு அப்புறம் அப்படியே முட்டையை எடுத்து இப்படி வச்சு அப்படியே சாப்பிட்டா நல்லா ஜம்முன்னு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை குழம்பு முட்டையை அப்படியே வச்சு அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு அப்படியே சாப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள். வீட்டில் கண்டிப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் போட்டு அழகாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் தனியாக பால் தனியாக பிரிச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. சரிங்களா? உப்பு காரமெல்லாம் அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து நல்லா செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.